காரைக்கால் திருநள்ளாறில் மாலதி என்ற பெண் விவசாயி டிராகன் செடிகளை வீட்டு தோட்டத்தில் வளர்த்து கொத்து கொத்தாக பழங்களை விளைவித்துள்ளார். அமெரிக்காவில் மட்டும் அறுவடை செய்யப்படும் டிராகன் பழம் 1990ஆம் ஆண்டு இந்தியாவில் அறிமுகமாகி வட இந்தியாவில் மட்டும் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த செடியின் பயிரை முதல் முறையாக பயிரிடும் போது மட்டும் செலவு அதிகமாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து 20 ஆண்டுகள் அதன் பழங்களை அறுவடை செய்யலாம். இதனை அறிந்த மாலதி தனது வீட்டு தோட்டத்தில் 250 கிலோ டிராகன் பழங்களை உற்பத்தி செய்து அசத்தியுள்ளார். தற்போது பழத்தை வாங்க காரைக்கால், நாகை, மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் இவரது வீட்டிற்கு படையெடுத்து வருகின்றனர். மேலும் வேளாண் துறை அதிகாரிகளும் இதனை கண்டு பெருமிதம் கொண்டனர். நெல், கரும்பு, மணிலா இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பருத்திலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம புதுசாக நம்ம இந்த டிராகன் வச்சு போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. அப்போ நம்மளும் கொஞ்சம் போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுனால நானும் இந்த பேசிகிட்டு இருந்தேன் இதை பற்றி. அப்போ போடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஒரு 4 ஏக்கர் நாங்கள் போட ஆரம்பித்தோம். போட்டு அதை நாங்கள் கண்ணெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கி நாங்கள் கண்ணெல்லாம் போட ஆரம்பித்தோம். போட்டு ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயராக கொஞ்சம் பழங்கள் போட வச்சோம். அப்போது வந்தப்போ இந்த வருஷம் என்னென்னா இப்போ நல்லாவும் பழம் நிறையா வந்துருக்குது. இதில் கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது. 20 வருஷத்துக்கு நம்ம ஒரு வருஷம் ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 20 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. இதில் நிறைய செலவுகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா மறு வருஷத்துலேருந்து நமக்கு பழம் வர ஆரம்பிச்சிடும். இது 20 வருஷத்துக்கு பயிர். காரைக்கால் பகுதியை பொறுத்தளவில் பிரதான பயிர் நெல், பருத்தி, உளுந்து பயிர், எள்ளு இதுதான் நம்ம தவறி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் மாறி வரும் இந்த சூழ்நிலையில் காவிரி நீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, மழை நீர் பொய்த்து போகின்ற இந்த சூழ்நிலையில் நாங்களே வேளாண் துறை என்ன சொல்லுதுன்னா மாற்றுப்பயிர் போங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுவும் தோட்டக்கலை பயிர் போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். அதை ஊக்குவிக்கும் விதமாக பல வகையான திட்டங்களை இந்த புதிய அரசு மாண்புமிகு முதல்வர் இந்த வேளாண் அமைச்சர் அவருக்கு சீரிய முயற்சினாங்க. நாங்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதில் இது ஒரு அங்கம். அதுவும் இந்த காரைக்கால் பகுதியில் இந்த டிராகன் ஃப்ரூட் முதல் முறையாக இந்த பெண் விவசாயி மாலதி அவங்க பயிரிட்டிருக்கிறாங்க. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ் வாகனத்தை துணை மேயர் களத்தில் இறங்கி சரி செய்த நிகழ்வு பாராட்ட பெற்றது. ஹோசூர் பாகலூர் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெறுவதால் ஜிஆர்டி சர்க்கிள் பகுதியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. போக்குவரத்து போலீசார் பணியில் இருந்தும் இந்த பகுதியில் வழக்கத்தை விட போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்பட்டது. அப்போது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று செல்ல சிரமப்பட்டதால் அந்த வழியாக வந்த ஹோசூர் மாநகர துணை மேயர் ஆனந்தையா போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கிருந்த போக்குவரத்தை நெரிசலை துணை மேயர் சரி செய்தது பலரின் பாராட்டை பெற்றது. ஊத்துக்கோட்டை அருகே கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறும் கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சீத்தஞ்சேரி கூட்டு சாலையில் உள்ள பேருந்து நிலையத்தை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த வழியாக செல்லும் கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் சாலையை கடந்து செல்லும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகுவதோடு தேங்கி நிற்கும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாய நிலை உள்ளது. எனவே அதிகாரிகள் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.